அப்பா காஃபி. வீட்ல ஒரு மருமக இருக்கான்னு தான் பேரு. காலையில எந்திரிச்சு காஃபி போடுறதுல இருந்து ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி பால் சோடா வைக்கிற வரைக்கும் எல்லாம் நான் ஒருத்தி தான் பண்ண வேண்டியதா இருக்கு. அம்மா, நான் ஏற்கனவே சர்க்கரை இல்லாம காஃபி குடிச்சுக்கிட்டு வர்றேன். உன் கசப்பையும் சேர்த்து கொடுத்தேன்னா வாயில வைக்க முடியாது. செஞ்சு பாருங்க. எனக்கு ஒரு டீ வேணும். ஏண்டி நீ உங்க அப்பா அம்மா மாதிரி பேண்ட் மாட்டிக்கிட்டு ஜாகிங் போக வேண்டியதானே? வந்துட்டா டீ வேணும் காஃபி வேணும். கிருப்பா, தாத்தா உனக்கு டீ குடுக்கறேன். பேப்பர் காரன் வந்திருக்கான் போல் இருக்கு. போய் பேப்பர் வாங்கிட்டு வா. போ. சரி போம்மா. தாத்தா தாத்தா ஆ, இங்க பாருங்களேன். என்ன? மம்மி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்காங்க. அப்படியா? கொண்டா 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 கொண்டா. அதோ இங்க. என்னது இது? அடேடே, என்ன காலையிலேயே அம்மா புராணம்? இங்க பாரு. என் மருமக போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. ஏன் காணாம போயிட்டாங்களா? முதல்ல வாயை கழுவுங்க. கழுவிட்டு தானே மாமா வந்திருக்கேன். ஐயோ, 50 லட்சம் ரூபாய் பெருமான சந்தன மர கடத்தல தனியாளாவே நின்னு பிடிச்சிருக்கா. பாருங்க, படிங்க. கொஞ்சம் கொடுங்க. 50 லட்சம் மதிப்புள்ள சந்தனக்கட்டை பறிமுதல். டிசிபி ரேகா சாதனை. தப்பு 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 தப்பு. சிஸ்டர் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. நான் மட்டும் இவங்க கேட்டகரியில இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5-10 லட்சத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு அப்படியே அவங்களை எஸ்கேப் பண்ணி விட்டுருப்பேன். அப்ப உங்க போட்டோவும் பேப்பர்ல வந்திருக்குமே. அப்படியா? அப்படியெல்லாம் கூட வருமா மாமா? ஆனா நியூஸ் ரொம்ப கேவலமா வந்திருக்குமே. பரவாயில்லையா? அப்பா, உங்க மருமகளை பத்தி என்ன வேணா பெருமையா பேசிக்கோங்க. அத பத்தி எனக்கு எதுவும் இல்ல. ஆனா உங்க மாப்பிள்ளைய பத்தி எதுவும் கேவலமா பேசாதீங்க. கரெக்டா சொன்னீங்க. இந்த வீட்டுல திட்டத்துக்கும் அடிக்கிறதுக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமையை கொடுத்திருக்கேன். வேற யாருக்கும் அந்த உரிமையை நான் கொடுக்கல. அப்புறம் இந்த சாம்பிராணி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து தலையை காய வச்சுக்கிட்டீங்கன்னா நான் குளிக்க போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ரொம்ப நல்ல மாமா. இந்த கேஸ், இந்த ஒரே ஒரு கேஸ் மட்டும் என் வாழ்க்கையில கிடைச்சிருந்ததுன்னு வைங்க, எல்லா சந்தன கட்டையும் எடுத்துட்டு வந்து வீட்டை அப்படியே சந்தனத்திலேயே இழைச்சி கட்டில கூட இல்லம்மா, நீ வாசனையோட தூங்கணுமேங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அப்பா, அம்மா ஒரு போட்டோ நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அப்படியா? பாருங்க. ஓ, இதையெல்லாம் பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆக்சுவலா நியாயமா பார்த்தா உங்க புள்ளையோட போட்டோ தான் பேப்பர்ல வந்திருக்கு. ஏன்னா லாரியில சந்தனக்கட்டையை கடத்துறாங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷனே அவர் தான் கொடுத்தாரு. அண்ணி, இத 4 செவத்துக்குள்ள வீட்டுல சொல்றதுக்கு பதிலா வெளியே சொல்லியிருந்தீங்கன்னா அண்ணன் போட்டோவும் பேப்பர்ல வந்திருக்கும்ல. நிலா, அத பத்தி நானே கவலைப்படல. உனக்கு என்ன பிரச்சனை? இல்லண்ணே, உனக்கு வேணா எதுவும் கவலை இல்லாம இருக்கலான்னு. ஆனா உன் போட்டோ பேப்பர்ல வந்துச்சுன்னா நான் 4 பேர்ட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்குவேன்ல. மச்சான், வேற ஏதாவது பேசலாமா? ஐயே, என்னங்க இவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு தானே? மம்மி நில்லுங்க. மச்சான் ஒரு நிமிஷம். அந்த வேலை விஷயமா சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? டிஜிபி போஸ்டா இருந்தா கூட பரவாயில்ல, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். என்னங்க ரொம்ப அநியாயமா இருக்குது. இப்ப நான் என்ன அப்படி தப்பா கேட்டேன்? மச்சனா மதிக்க வேண்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது மதிச்சு பேசிட்டு போலாம்ல. இதுக்கெல்லாம் வாயால பதில் சொல்ல முடியாது. வேற கையால தான் பதில் சொல்லணும். அதுக்கு தான் போறாங்க. கையால்? ஓ, இந்த கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி கொடுக்க போறாங்க போல இருக்குது. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது. நில்லு, போயிட்டியா? ஐயோ, உங்களுக்கு சாம்பிராணி வேற நான் போடணுமே. எவ்வளவு வேலைகள் இருக்கு எனக்கு. ரீல் விடும் போலி ஆசாமியை போலீஸ் தேடுகிறது அப்படின்னு எப்பதான் பேப்பர்ல வரப்போகுதோ. ஐயோ, நீலு, நீலா, என்னமா அது? சந்தோஷம் தான் பட முடியல, அதுக்காக இப்படி பேப்பரை கிழிக்கணுமா? இல்ல, பேப்பர் மறுபடியும் வேணும்னு கேட்டாங்கன்னா வாய் கிழிஞ்சிடும். வாய் கிழிஞ்சிடுமா? யார் வாயி? ஏன் வாயா அவங்க வாயா? இல்ல, ஏன் வாய் தான். இந்த சாம்பிராணி தூபக்கால நான் இங்கே எடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல வேலைடா சாமியா, வாய் கிழியாம தப்பிச்சிட்டேன்.
அந்த ஸ்ரீமோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு யாரெல்லாம் போகிறாங்க? ம், எந்த டீம் போதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஓகே, ஆமாம், எந்த டீம் போதுன்னு முடிவு பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். நான் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் தந்தப்பறம் அந்த டீம் அனுப்புங்க. ஓகே, கம் இன். சரி, அந்த ப்ரூஃப் என்னாச்சு? செக் பண்ணிட்டீங்களா? எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டு எனக்கு ப்ரூஃப் கொடுங்க. ஓகே, யா ஸ்பீக் டு லேட்டர். ஓகே, பை. அப்புறம் நதிநீர் திட்டத்தை பற்றி எழுத சொன்னேன், எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். ஆனா நான் எழுதினது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியா? ஏதோ என் மனசுல பட்டதை நான் எழுதியிருக்கேன். நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம ஒர்க் தானே. இட்ஸ் ஆஃப்டர் ஆல் ஜர்னலிசம். அப்போ கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பீங்கல்ல? படிச்சு பார்த்துட்டு அப்புறம் தானே சொல்ல முடியும் அக்செப்ட் பண்ணிக்கிறேனா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறேனான்னு. கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. முதலாளி அம்மா ஆச்சே, அவ்வளோ சீக்கிரமா ரிஜெக்ட் பண்ண முடியுமா? காமிங்க. என்னங்க கட்டுரை எழுத சொன்னா கவிதை எழுதிருக்கீங்க? முதல்ல அதை படிங்க, உங்களுக்கே புரியும். ஓகே. நதியும் நானும், நதியைப் போலதான் நானும். எங்கேயோ பிறந்தேன், எப்படியோ வளர்ந்தேன். என் போக்கில் போய்க் கொண்டிருந்தேன். கடலை பார்த்தேன், காதலில் விழுந்தேன். கலந்து விட துடித்தேன். நான் நதியைப் போல், நீ கடலை போல். ஏன் மது, ஒரு விஷயம் கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? கேளுங்க. நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரியுமா? அது இன்னும் நான் லவ் பண்றவருக்கே தெரியாது. என்னங்க நீங்க அவருக்கே தெரியாதுங்கிறீங்க? முதல்ல அவர்கிட்ட சொல்லுங்க. இந்த கவிதையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. அதான் கொடுத்துட்டேனே. அது இப்ப அவர் கையில தான் இருக்கு. எஸ் பிரசன்னா, ஐ லவ் யூ. மது, உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு பேரு லவ் இல்ல. சரி, கிளம்புங்க. எங்க? ஒரு விஐபி இன்னைக்கு மீட் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு நீங்க பதிலே சொல்லலையே. முதல்ல போய் இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வரலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஷியர்? வாங்க. என்ன பிரச்சனை இது? ஏதோ பெரிய விஐபி இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்னீங்க, ஆனா வீடு இவ்வளவு சிம்பிளா இருக்கு. ஏன் விஐபிங்க சாதாரண வீட்டில் இருக்க கூடாதா? யார் அந்த விஐபி? தயவு செய்து சொல்லுங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. மது, அதை நான் சொல்றத விட நீங்களே உள்ள வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இப்பயாவது சொல்லுங்க, யார் அந்த விஐபி? ஆமா, இது யாரோட வீடு? இது என்னோட வீடுதான். உங்க வீடா? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. அந்த விஐபி உங்க அம்மா. அவங்க கிட்ட இவதான் மதுபாலா, இவளை நான் லவ் பண்றேன், இவதான் உங்க வருங்கால மருமகன் சொல்ல போறீங்க, கரெக்ட்? உட்காருங்க, இந்த வர. என்னங்க? நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. வா.
மது இவங்க ரம்யா, ஹலோ ஹலோ. என்னோட ஒய்ஃப். உட்காருங்க, பரவாயில்ல. ரம்யா இவங்க என்னோட எடிட்டரோட டாட்டர். என்னங்க இது இப்படி திடீர்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நான் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வச்சிருப்பேன்ல. கரெக்டு தான். இவங்க ஜேர்னலிசம் கற்றுக்கணுங்கிறதுக்காக என்னோட எடிட்டர் இவங்களை ட்ரெயின் பண்ண சொன்னார். சரி, ஒரு விஐபி மீட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி நான் தான் இவங்களை இங்கே ஒன்று மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்தேன். என்ன இது கிண்டலா? நான் விஐபியா? இல்லையா பின்ன. கவர் ஸ்டோரி பண்ணுறதுக்காக நீலிமலை வந்து என்னை கவர் பண்ணி என்னை லவ் பண்ண வச்சு அப்புறம் எனக்கு ஒய்ஃப் ஆகி இப்போ என் லைஃப்பை சந்தோஷமாக வச்சுருக்கேன்னா நீ எனக்கு விஐபி தானே? அப்படி தானே மது? போதும் போதும், புகழாதீங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒன்றும் வேண்டாம். ரம்யா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்திருக்கிற வருங்கால முதலாளிக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து தானே ஆகணும். நீ போய் ஏதாவது கொண்டா போ. சரி இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். மது நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போவே எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தை என்னால் உங்ககிட்ட சொல்லியிருக்க முடியும். ஆனால் சில விஷயங்களை வார்த்தையால் சொல்கிறத விட நேரில் பார்த்தா இன்னும் தெளிவாக புரியும். அதனால தான் நான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன். லவ் பண்ணுறது தப்பு இல்லை மது, ஆனால் யாரை லவ் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்ன அது நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ண போகிற ஒரு விஷயம். இப்போ கூட சொல்கிறேன் மது, என்னால் உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பழக முடியும். ஆனால் பிரசன்னா ப்ளீஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஐம் சாரி பிரசன்னா. இட்ஸ் ஓகே மது, யூ டோன்ட் ஹேவ் டு பி சாரி. நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே? நீங்கள் திடீர்னு வந்தோன்னா அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பா. நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன்.